தோழர் டி ரவீந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். பங்கேற்றிருக்கிற பெரியோர்களே, மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கிற அறிவு சார்ந்த கல்வி அமைப்பாளர்களே, குறிப்பாக துணை பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்கள், பிரவீன்குமார் அவர்கள், விஜயகுமார் அவர்கள் மற்றும் இந்த அமைப்பினுடைய செயல்பாட்டாளர் கார்கி அவர்கள், வரவேற்புரை வழங்கியிருக்கிற விஜயலட்சுமி அவர்கள், திலீப் மற்றும் சதீஷ் உள்ளிட்ட சிறப்பான வகையிலே இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பின்தங்கிய பகுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான கல்வியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அமைப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற கார்கி உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற அமைப்பின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறந்த பணி. நம்ம வரலாற்றில் நம்ம மாறி மாறி போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். முதல்ல 300 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே படிக்கணும். பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களோ, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பகுதி மக்களோ கல்வியை பெற முடியாது. அதுதான் இந்திய சமூகத்திலே துவக்க காலத்திலே இருந்த நிலைமை. அதனால தான் மனு சொன்னா, வேதத்தை யாராவது ஓதும்போது கேட்டுவிட்டால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொன்னான். இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட போதே எல்லோருக்கும் கல்வி என்பதை மறுத்தது. எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பது போராடி பெற்றிருக்கிற உரிமை. இது ஒரு நாள்ல 2 நாள்ல 100 ஆண்டுகளில் நடந்த போராட்டம் இல்லை. ஒரு 1000 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்கும் கல்வி என்ற உரிமையை போராடி பெற்று கொடுத்திருக்கிறார்கள். அதுலயும் ரொம்ப கொடுமை என்னன்னா, இயல்பாகவே நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பிலே ஒரு ஆணாதிக்க சமூகத்திலே வாழ்கிறோம். ஆண்கள் மட்டும்தான் கல்வி பெற தகுதியானவன், பெண்கள் கல்வி பெறக்கூடாது. ஆகவே பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை இந்திய சமூகம் நடத்தி இருக்கிறது. நான் நெடிய அளவுக்கு வரலாற்றை நான் சொல்லல. தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் பிற பகுதிகளிலும் சரி, பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த போராடிய ஏராளமானவர் இருக்காங்க. இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர் யார் என்று யாரையாவது கேட்டால் டக்குன்னு சொல்ல முடியுமா? முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் புலே. ஒன்று, அவங்க படிக்கிறதுக்காக நடத்தின போராட்டம். இன்னொன்று, பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்திய போராட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்
பெண்களுக்காகவே ஒரு பள்ளியை துவக்கிறார். சாவித்திரி பூலேவோடு சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெண் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி கூப்பிடுறாங்க. ரொம்ப அரும்பாடுபட்டு அவங்க துவங்கின பள்ளியில 9 பெண் குழந்தைகள் தான் வந்தாங்க. அந்த 9 பெண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அது 5 ஆயிடுச்சு. எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக திரும்ப போறாங்க. பெண்ணுக்கு எதிரியாக்கிறது. அது ரொம்ப அற்புதமா பண்ண அந்த வேலையை அந்த காலத்தில். பெண் கல்வியை மறுத்தது யார்? பெண்ணாகிய தாயார். என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கள் அனுப்ப மாட்டேன். அப்படி அதையெல்லாம் எதிர்த்து போராடி அதை இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அதை மேலும் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதில் இந்த அமைப்பு VGLUG, அதனால தான் இவ்வளவு பெண் மாணவிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களை, பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? தமிழ்நாட்டினுடைய கல்வி சராசரி கல்வி விகிதம் எவ்வளவு? 2011 சென்சஸ். அந்த சென்சஸ் அடிப்படையில் கல்வி அறிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் 71.88. It's not a state average. State average that is quite different, 80.33. இன்னொரு கணக்கு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் 24 வருடத்திற்கு முன்பு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெண்களில் கல்வி அறிவு பெற்ற பெண்கள் அப்படின்ற சென்சஸில் விழுப்புரத்தில் 24 வருடத்திற்கு முந்தைய கணக்கு 52.38% தான். தொடங்குவது பெரிசல்ல, தொடங்கியதை சிரமமின்றி முன்னெடுப்பதும் மேலும் மேலும் முன்னெடுப்பதும் மிக முக்கியமானது. அதில் பெற்றோர்களினுடைய பங்கு மகத்தானது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, பெற்றோர்களும் மாணவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது மிகச் சிறப்பானது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தையை நம்முடைய கிராமங்களில் விவசாயத்தில் பெரிய அளவுக்கு, இது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மாவட்டம். நான் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தினாலே நன்கு அறிவேன். இன்றைக்கு விவசாயிகள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சு. இங்கே இருக்கிற பல பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னால் விதையெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது. இன்றைக்கெல்லாம் விதை உங்கள் வீட்டில் இல்லை. எந்த விவசாயிகிட்டையும் விதை இல்லை. விதை வேணும்னு சொன்னால் விவசாயி போய் கடையில் தான் வாங்கிட்டு வரணும். விதை என்பதை கம்பெனிக்காரன் உற்பத்தி பண்ணி நமக்கு விற்கிறான். அதனால் விதை, பூச்சி மருந்து, இந்த மாதிரி உற்பத்தி செலவு பூரா அதிகமாகிடுச்சு. விளையிற பொருளுக்கு விலை கட்டுப்படியாகிற அளவுக்கு கிடைக்கல. அதனால் விவசாயத்தில் தொடர்ச்சியாக நட்டம் ஏற்படுகிறது. விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ முடியாது என்கிற சூழல் இன்றைக்கு இந்தியாவிலே உருவாயிடுச்சு. அதனால் கிராமங்களில் பெரிய அளவுக்கு, கிராமப்புறங்களில் வேளாண் குடும்பங்களில் பணப்புழக்கம் என்பது பெரிதாக குறைந்திருக்கிற காலம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அரசு பள்ளிகளில் +2 வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். அதுக்கு மேலே உயர்கல்வி என்பது பெரிய சவாலாக இருக்குது. குடும்பத்தில் கிடைக்கிற குறைந்தபட்ச வருவாயை வைத்து உயர்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாமல் பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து பையனை டிகிரிக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கு எங்கேயாவது சேர்க்க வேண்டும் என்ற நிலையில் இந்த மே மாதம் முழுக்க குடும்பங்கள், +2 முடித்த பையன் இருக்கிற குடும்பங்கள், +2 முடித்த பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்கள், அதுலேயும் +2ல் பாஸ் பண்ண பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களில் பெற்றோர்களினுடைய அன்றாட விவாதமே என்னன்னு சொன்னால், அடுத்து பையனை என்ன பண்ணுறது,
பிள்ளைய என்ன பண்றது, எப்படியாவது சேர்த்துடியா அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களை நிர்பந்தித்து கொண்டே இருப்பதும், நான் முடியாமலா இருக்கேன், நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் இந்த அங்கே போயிட்டு வரேன், நான் இந்த இங்கே போயிட்டு வரேன், அங்கே கேட்டு இருக்கிறேன், இங்கே கேட்டு இருக்கிறேன்னு வீட்டில் மனைவிமார்களுக்கு ஆண்கள் பதில் சொல்லி கொண்டே இருப்பதும், அப்படி ஒரு நிலைமையை இன்றைக்கு குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கு. ஒருவேளை சீட்டு கிடைச்சிட்டா ரூபாய்க்கு என்ன பண்றது, காசிக்கு என்ன பண்றது? அவன் 1 லட்சம் கேட்கிறான், 2 லட்சம் கேட்கிறான், ஃபீஸ் கட்டணும். அப்போ உயர்கல்வியை கொடுப்பது என்பதே ஒரு பெரிய அளவுக்கு சவாலாக இருக்கிறது. குடும்பங்கள் போராடி இருக்கிறதையெல்லாம் வித்தாலும் பரவாயில்லை, பிள்ளைக்கு கல்வியை கொடுத்தால் போதும் என்கிற மனநிலை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. போராடுகிறார்கள் குடும்பங்கள். அப்படி போராடி படித்து கொண்டிருக்கிற போது டிகிரி முடிச்சாச்சு. டிகிரி முடிச்ச பின்னால என்ன செய்வதுன்னு தெரியல. அப்ப வேலை வாய்ப்புக்கான கல்வி என்பது ஒரு வாய்ப்பு திறக்கணும். அந்த இடத்துல வழி தெரியல குடும்பத்துக்கு. அப்படி குடும்பங்களுக்கு வழி தெரியாத அந்த குடும்பங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்காக, ஐயா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது, வலைதள குழுக்கள் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சில சின்ன பயிற்சியை பெற்றால் போதும், நீங்க அதில் சின்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லித்தான் இந்த அமைப்பை 2012 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 20,000 மாணவர்களுக்கு பயிற்சியை பல்வேறு வகைகளிலே கொடுத்து, கடந்த ஆண்டு 240 பேரை சேர்த்து, அவர் சொன்னது போல 90 பேர் டிராப் அவுட்டு, 150 பேர் பயிற்சியை முடித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 320 பேர் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இந்த கோணத்தில் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று நான் உங்களின் சார்பில் மீண்டும் ஒரு முறை இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். இந்த அமைப்பு அவர்களுடைய அமைப்பு இல்ல, இந்த அமைப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களினுடைய ஏழை மாணவர்களுடைய அமைப்பாக மாற்றப்படுவதன் மூலமே இந்த அமைப்பை பாதுகாக்க முடியும் என்கிற திசையை நான் மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நடத்துகிற அதே நேரத்தில் மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன? காலம் கடுமையாக இருக்கிறது. நம்ம வெறுமனே கல்வி அறிவு என்பது மட்டும் இல்லை, கல்வி அறிவு எத்தகு கல்வி தேவை? நீங்க தமிழகத்திலே கல்வியிலே எப்போதுமே ஒரு முற்போக்கு பார்வை இருக்கிறது, அறிவியல் பார்வை இருக்கிறது. அறிவியலை போதிப்பதுதான் கல்வி. நான் 1973 பியூசி படித்தேன். 74, 75 பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன். 50 வருஷத்துக்கு மேலாச்சு. நான் படிக்கிற போது எங்களுடைய ஆசிரியர், பிசிக்ஸ் ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல சொல்லுவார், பசங்களா கல்வின்னா அது அறிவியல் கல்வி. ஆகவே அந்த அடிப்படையில் அறிவியலை சார்ந்து யோசிக்கணும், அறிவியலை சார்ந்து சிந்திக்கணும், அப்பதான் நான் பிசிக்ஸை தொடுவேன் பாரு. அப்ப கல்வி என்பதே அறிவியல் சார்ந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? கல்வியிலே வரலாற்றை புகுத்துகிறார்கள். வரலாறு என்பது வேற, வரலாறு என்பது வேற, புராணங்கள் என்பது வேற. புராணங்களாக இருந்த அம்சங்களை பூரா வரலாறுகளாக மாற்றி வரலாற்றை கல்வியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். புராணங்கள் வரலாறுகளாக மாறாது. புராணம் என்பது புராணம். நான் சின்ன பையனா இருக்கிற போது எங்க ஊர்ல வந்து பாரதம் படிப்பான். 18 நாள் எல்லாம் சாக்கு போய் எடுத்துட்டு போய் பாய் எடுத்துட்டு போய் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் எங்க ஊர் ஜனங்க. அது கேட்க நல்லா இருக்கும். அவன் லங்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். அது புராணம். உதாரணத்துக்கு புராணத்தில் ஏராளமான கதைகள் இருக்கிறது.
காசிபன் கேள்விப்பட்டிருப்பீங்க. காசிபன் என்பவன் சிவன் கிட்ட வேண்டி கடும் தவம் புரிந்தானா. ஒன்னை விட அதிகமான சக்தி எனக்கு வேணும்னு கேட்டானா சிவன் கிட்ட. சிவனுக்கு ஒரு குணம் இருக்குது. சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து எவனாவது கேட்டால் இல்லை என்று அவனால் சொல்ல முடியாது. ஆகவே காசிவனுடைய கடும் தவத்துக்கு பணிந்து அவனுக்கு பெரிய அளவுக்கான சக்தியை வரமாக சிவன் கொடுத்துட்டான். அந்த காசிவன் மாயை என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். நான் சொல்றது புராணத்தை சொல்றேன். காசிவனுக்கும் மாயைக்கும் குழந்தைகள் பிறக்கிறது. எப்படி குழந்தை பிறக்குது? முதல் குழந்தை மனுஷ தலையோட பிறக்கிறது. அதுக்கு தான் பேரு சூரபத்மன். அடுத்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சிங்க முகத்தோடு பிறக்குது. எப்படி பிறக்குதுனால கேட்கக்கூடாது, இது புராணம். காசிவனுக்கும் மாயைக்கும் சிங்க முகத்தோடு பிறந்த சிங்காசுரன். அதுக்கடுத்து மூணாவதா பிறக்கிற குழந்தை யானை முகத்தோட பிறக்குது. எப்படி பிறக்குதுனால கேட்கக்கூடாது, புராணம். யானை முகத்தோடு பிறக்கிற அந்த குழந்தைக்கு தாரகாசுரன் என்று பெயர். அதுக்கப்புறம் நாலாவதா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஆட்டின் முகத்தோடு பிறக்கிற அசமுகி. அப்ப மனித தலை, சிங்க முகம், அப்புறம் யானை முகம், ஆட்டு முகம், இப்படி குழந்தைகள் பிறந்தது. அதுல சூரபத்மன் என்பவன் கடும் தவம் புரிந்து 108 யுகங்களையும் 1008 அண்டங்களையும் ஆளுகிற வல்லமையை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு 3000 குழந்தைகள் பிறந்தது. இதெல்லாம் புராணங்க. இந்த புராணங்களை வரலாறாக்கி புத்தகத்தில் பாடமாக சேர்த்தால் இந்த நாடு உருப்படுமான்னு மட்டும் சொல்லுங்க. புராணங்கள் என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலே புராணங்களை வரலாறுகளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் முற்போக்காளர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். அந்த இடத்திலே தான் முற்போக்காளர்கள் நாடு முழுவதும் இந்த புராணங்களை புராணங்களாகவே நிறுத்திக் கொள்ளுங்கள், அதை வரலாறாக மாற்றி பாட புத்தகத்திலே ஏற்றி இந்திய எதிர்கால சமூகத்தை சீர்குலைத்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த கருத்தை உங்களிடத்திலே சொல்லி நமக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையை வளர்க்கக்கூடிய கல்வி, இன்றைய தேவையை உணர்ந்து செயல்படக்கூடிய கல்வி, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அசுர வேகத்தில் பயணிக்கிறது. அதோடு இணைந்து நாம பயணிக்கிறதே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா துறைகளிலும், மருத்துவத்துறையிலே, சாஃப்ட்வேர்ல, ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உருவாகி வருகிறது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு அவுடேட்ங்கிறான். ஏங்க நான் அதை பயன்படுத்தினேன் சார், அது பழசு சார், புரிஞ்சுக்கிங்கிறான். ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் அரசியலிலே இருக்கிறோம், பல பணிகளை செய்கிறோம். ஒரு நாள் செய்தித்தாட்களை, ஒரு நாள் செய்தியை படிக்க தவறிவிட்டால் நாங்கள் அவுடேட்டட் ஆயிடுவோம். ஆகவே அன்றாடம் வரக்கூடிய செய்திகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எங்களை வளர்த்து கொண்டால்தான் இன்றைய சமூகத்துக்கு நாங்கள் ஏதாவது சொல்ல முடியும். இதுதான் இருக்கிற நிலைமை. ஆகவே இதை குடும்பங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடைசியாக சொல்ல முடிப்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பதை விட மிகச்சிறந்த ஆயுதம் ஒன்றும் இல்லை. என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள் எங்கள் எல்லாருக்கும். சாப்ளினுடைய சுயசரிதை, அவரே எழுதின புத்தகம். உலகத்தில் என்னகிட்ட யாராவது உனக்கு பிடித்த நடிகர் யார் என்று கேட்டால் டக்கென்று சொல்லுவேன், சார்லி சாப்ளின் என்று சொல். அவர் வெறுமனே நடிகன் மட்டுமல்ல, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி.
சாப்ளின் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பொது உடைமை சித்தாந்தவாதி. நீங்க இன்னைக்கு நடிக்கிறது பெருசல்ல. இன்னைக்கு விஜய் நடிக்கிறாரு, அஜய் நடிக்கிறாரு, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, எல்லாம் நடிக்கிறாங்க, அதெல்லாம் பெருசு இல்லை. இன்னைக்கு வாயால பேச முடியுது. அவர் வரலனால அவருக்காக டூப்பு காட்ட முடியும். அந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, நான் வரல, என்ன மாதிரி ஆளை காட்டுன்னா காட்டிடுவான். தொழில்நுட்பத்தில் இருக்கு. அன்னைக்கு சாப்ளின் நடிக்க தொடங்கின போது ஊமப்படம், டயலாக் கிடையாது, உடல் அசைவில் கருத்தை உலகத்திலே பார்வையாளனுக்கு சொல்லணுங்க. எவ்வளவு சிரமமான பணி. அந்த பணியில் சாப்ளின் வெற்றி பெற்றார். உலகத்தின் இன்றளவிலும் சிறந்த 10 நடிகர்களில் அந்த 10 நடிகர்களில் ஒருவராக சார்லி சாப்ளின் விளங்குகிறார். சார்லி சாப்ளின் அப்படி விளங்குவதற்கு அவர் ஒரு இடத்திலே அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், நான் இந்த அளவிற்கு முன்னேறுவதற்கு என் தாயார் கொடுத்த ஊக்கமும் என்னிடத்திலே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்கு ஆயுதமாக விளங்கியது. நான் பிடிவாதமாக போராடினேன், என்னால் இது முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தேன், அதனால் என்னால் வெற்றி பெற முடிந்தது என்னுடைய துறையில் என்று சார்லி சாப்ளின் சொல்கிறார். ஆகவே தன்னம்பிக்கை என்பது முக்கியமானது. மாணவர்களிடத்தில் இருக்கிற தயக்கம் போகணும். உள்ள வர்றதுக்கே ஒரு தயக்கம் போகணும், பேசுவதற்கு ஒரு தயக்கம் போகணும். உன்னால முடியும். முன்னால நின்று, அப்பா கவலைப்படாத, கட்டாயம் நான் உருப்பிடுவேன், உருப்பிடுவத நீ பார்க்கத்தான் போற என்று அப்பனுக்கு நம்பிக்கையா சொல்லு. அப்ப சந்தோஷமா வேலைக்கு போவார். உடனே திரும்பி அப்பங்கிட்ட உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உருப்பிட மாட்டேன் தான் போ அப்படின்ட்டு போவாதீங்க. அப்பாவுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கள், சமூகத்துக்கு நம்பிக்கையை கொடுங்கள். ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு குருவி நெல் வயலில் கூடு கட்டி முட்டை விட்டுருக்கு. வயல் விளைஞ்சிருச்சு. வயலுக்கு சொந்தக்காரர் வரப்பில் நடந்து வர்றார். 2 குஞ்சுகள் அங்கே கூட்டில் இருக்கு. எங்களை கொன்னுருவார், எங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு அம்மா குருவிக்கிட்ட குஞ்சு குருவி கேட்குது. அப்போ அம்மா குருவி சொன்னிச்சு, அவன் நாளைக்கு அறுக்க மாட்டான், கவலைப்படாதேன்ட்டு இறைய கொடுத்துட்டு போயிடுச்சு. 2வது நாள் அதே மாதிரி அந்த நெல் வயலுக்கு சொந்தக்காரன் வரப்பில் வந்து நின்றுக்கிட்டு, என்னப்பா ஒன்று தாய்க்குருவி வருது. வந்து குஞ்சு குருவிக்கு இறை கொடுக்குற போது குஞ்சு குருவி சொல்லுது, இன்னைக்கும் ஆளை கூட்டோட சொல்லியிருக்கிறான், அறுத்துருவான், எங்களை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு அம்மா குருவிகிட்ட சொல்லுது. அம்மா குருவி சொல்லுது, இன்றைக்கி அவன் உங்களை அறுக்க மாட்டான், நெல் அறுக்க மாட்டான், பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுது. அதே மாதிரி அவன் அறுக்கலை. 3வது நாள் அந்த நெல் வயலுக்கு சொந்தக்காரன் வந்து நின்றுக்கிட்டு, ஏன்னா நேற்றுக்கும் கூப்பிட்டு வர சொன்னேன், கூப்பிட்டு வரல, இன்றைக்கும் கூட்டிகிட்டு வரல, இப்போ ஒன்று பண்ணு, நாளைக்கு நாமே நெல்லை அறுத்துருவோம் அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டான். அம்மா குருவி தீனி கொடுக்க வந்த குஞ்சு குருவி அம்மா குருவிட்ட சொல்லிட்டு, அவன் இன்னைக்கு நம்மளே நெல்லை நாளைக்கு அறுத்தரலாம் அப்படின்னு இந்த நெல் வயலுக்கு சொந்தக்காரர் சொல்லிட்டு போகிறாரு, அதனால் இப்போவாவது கூட்டிகிட்டு போயிட அப்படிங்கிற போது, ஆமாம் நிச்சயமாக நாளைக்கு அவன் நெல்லை அறுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி 2 குஞ்சுகளையும் இறைய கொடுத்துட்டு 2 குஞ்சுகளையும் காலில் தவ்வி தூக்கிக்கிட்டு அப்படியே பறக்குது. பறக்கிற போது குஞ்சு குருவி அம்மா குருவிகிட்ட கேட்குது, நேற்று நான் சொன்னேன் அவன் அறுப்பான்னு, நீ கேட்கல, நம்பல. முந்தா நாள் சொன்னேன் அறுப்பான்னு, நான் சொன்னதை நீ கேட்கல, நம்பல. இன்னைக்கு அவன் அறுப்பான்னு சொன்னான், நம்பி தூக்கிட்டு போறியே, ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது அம்மா குருவி சொன்னிச்சான், முந்தா நாள் அவன் ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னான், நேற்று அவன் ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னான், இன்னைக்கு
நம்மளே அறுக்கலான்னு சொன்னான். நேத்தும் முந்தானாலும் மற்றவனை நம்பினான். இன்றைக்கு அவன் தன்னை நம்ப தொடங்கிவிட்டான். நிச்சயமாக அறுத்து விடுவான். ஆகவே நாம் போயிடலாம் என்று அந்த தாய்க்குருவி குஞ்சிக்குருவிக்கு சொன்னதுன்னா, தன்னை நம்புங்கள். தன்னம்பிக்கை மிக முக்கியமானது. தன்னம்பிக்கை இருந்தால் தேசத்தை பாதுகாக்க முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் உங்களை பாதுகாக்க முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்க முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் தெருவில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் கிராமத்திலே இருக்கிற மக்களுக்கு நல்லதை சொல்லித் தர முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொது கருத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். முற்போக்கு சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். பிற்போக்கு கருத்துக்களுக்கு இடம் தராதீர்கள். சமூகத்திலே சாதியை புறம் தள்ளுங்கள். சமூக ரீதியிலே ஒன்றுபட்டு வாழ்வதற்கு முன்னுரிமை வழங்குங்கள். அந்த வகையில் முன்னேறுவதற்கு இந்த நிறுவனத்தினுடைய முயற்சியும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலே, தமிழ்நாடு விவசாயிகள் சங்க அமைப்பின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.